ஹாய் எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th கெமிஸ்ட்ரி அதில் உள்ள யூனிட்டை ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். 12th கெமிஸ்ட்ரியிலும் 11th மாதிரி 2 வால்யூம் இருக்குது. ஃபர்ஸ்ட் வால்யூமில் 7 யூனிட்ஸ் இருக்குது, செகண்ட் வால்யூமில் 8 யூனிட்ஸ் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் யூனிட் உலோகவியல், மெட்டலர்ஜி. இந்த உலோகவியலை பற்றி ஃபர்ஸ்ட் யூனிட்டில் சொல்லியிருக்கிறாங்க. இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு உலோகம் அப்படின்னா என்ன? 11th படிச்சிருக்கோம். தனிம வரிசை அட்டவணை. தனிம வரிசை அட்டவணையில் மொத்தம் 118 தனிமங்கள் இருக்குது. அதில் 7 வரிசை 18 தொடர்கள் இருக்குது. அந்த தனிம வரிசை அட்டவணையில் உலோகம் பார்த்துருக்கோம், அலோகம் பார்த்துருக்கோம், உலோக போலி அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். உலோகம் அப்படின்னா நத்திங், ஒன்றுமே இல்லை, திடப்பொருள், அதுதான் உலோகம். அலோகம் அப்படிங்கிறது லிக்விடாக இருக்கக்கூடியது. சரி, உலோக போலி அப்படின்னா என்ன? 2 தன்மையும் இருக்கும், உலோக பண்பும் இருக்கும், அலோக பண்பும் இருக்கும், அதுதான் உலோக போலி. இந்த 3ல் திடப்பொருளாக இருக்கக்கூடிய அந்த உலோகத்தை பற்றி தான் இந்த யூனிட்டில் பார்க்க போகிறோம். சரி, உலோகங்கள் எப்படி கிடைக்கிது, எங்கே கிடைக்கிது, அதை எப்படி தூய்மைப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த செக்ஷனில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உலோகம். உலோகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, தூய்மையான உலோகம் பளபளப்பாக இருக்கும், தகடாக எளிதில் மாற்ற முடியும், கம்பியாக நீட்டவும் முடியும். நம்ம 7வது 6வது கிளாஸில் சயின்ஸில் படிச்சிருப்போம். தூய உலோகமானது பளபளப்பு தன்மை உடையது. இதை எளிதாக தகடாக மாற்றலாம் மற்றும் கம்பியாக நீட்டலாம் அப்படின்னு படிச்சிருப்போம். அதுதான் இது தூய்மையான உலோகம். இயற்கையில் நமக்கு தூய்மையான உலோகம் கிடைக்குதா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. சில உலோகம் வினைத்திறன், அதாவது வேதி வினைத்திறன் குறைவாக இருக்கும். அது எதெல்லாம்? தாமிரம், சில்வர், தங்கம் மற்றும் பிளாட்டினம். இது போன்ற உலோகம் எல்லாமே குறைவான வேதி வினைத்திறன் கொண்ட உலோகம். குறைவான வேதி வினைத்திறன் கொண்ட உலோகமாக இருக்கிறதுனால இயற்கையில் இது எப்படி கிடைக்கும் அப்படின்னா தனிமமாக கிடைக்கும். மித்த உலோகங்கள் அதிக வினைத்திறன் இருக்கிறதுனால, வினைத்திறன் அதிகமாக இருக்கிறதுனால இயற்கையிலே பிணைந்த நிலையில் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். சில உலோகம் வேதி வினைத்திறன் குறைவாக இருக்கிறதுனால இயற்கையில் தனிம நிலையில் கிடைக்கிது. சில உலோகம் வேதி வினைத்திறன் அதிகமாக இருக்கனால பிணைந்த நிலையில் கிடைக்கிது. இதுதான் இந்த உலோகம் எப்படி கிடைக்கிறதுன்றது. சரி, இந்த உலோகத்தை எப்படியெல்லாம் பிரித்தெடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபாலோயிங் திஸ். ஃபர்ஸ்ட்டு கனிமம் தாது அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்குது. இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். கனிமம் தாது வேறுபடுத்துக அப்படின்னு கேட்பாங்க. என்றால் என்ன? 2 மார்க் கொஷின், 3 மார்க் கொஷினில் கேட்பாங்க. வாங்க கனிமம்னா என்னன்னு பார்த்துடலாம். உலோகம் இயற்கையில் எப்படி கிடைக்கும்னு நம்ம மேலே பார்த்தோம். தனிம நிலையிலையும் கிடைக்கும், சேர்ம நிலையிலையும் கிடைக்கும். அதாவது சேர்ம நிலையில் எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஆக்சைடுகளாகவோ, சல்ஃபைடுகளாகவோ, கார்பனேட்டுகளாகவோ இது மாதிரி தான் கிடைக்கும். இது மாதிரி கிடைக்கிறது சேர்மங்கள். சரி, இந்த கனிமம் அப்படின்னா என்னன்னா, இயற்கையில் காணப்படும் அகழ்ந்து எடுக்கப்பட்ட ஒரு பொருளானது ஒரு உலோகத்தை அதன் தனித்த நிலையிலோ, அதன் ஆக்சைடு, சல்ஃபைடு போன்ற சேர்ம நிலைகளிலோ கொண்டிருப்பின் அந்த பொருள்தான் கனிமம் அப்படின்னு அர்த்தம். இயற்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் உலோகத்தன்மையை தனித்த நிலையில் இருந்தாலோ அல்லது ஆக்சைடு, சல்ஃபைடு போன்ற சேர்ம நிலையில் இருந்தாலோ அந்த பொருளை தான் நம்ம கனிமம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கனிமம் கண்டுபிடிச்சாச்சு. எப்படின்றது தாது அப்படின்னா என்ன? அதிக சதவீதத்தில் உலோகத்தினை பெற்றுள்ள கனிமங்களிலிருந்து. கனிமம்னா என்னன்னு தெரியும். இயற்கையிலேயே கிடைக்கக்கூடியது, தனித்த நிலையிலேயோ சேர்ம நிலையிலேயோ கிடைக்கக்கூடிய உலோகம்தான் கனிமம். இந்த கனிமம் அதிக சதவீதம் உலோகத்தை கொண்டிருக்கும் ஆயின் அந்த கனிமத்தை நம்ம என்ன செய்யலாம்? எளிதாகவும் பொருளாதார ரீதியில், அதுதான் நமக்கு மெயின், பொருளாதார ரீதியும் சிக்கனமாக உலோகங்களை பிரித்தெடுக்க முடியுமாயின் அத்தகைய கனிமங்கள் தாதுக்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ கனிமம்னா என்னென்னு பார்த்துட்டோம். இயற்கையிலே கிடைக்கக்கூடிய தனித்த நிலை அல்லது சேர்ம நிலையில் கிடைக்கக்கூடிய பொருள் தான் கனிமம்.
தாது அப்படிங்கிறது அதிக அளவு சதவீதத்தை, அதாவது உலோகத்தை கொண்டுள்ள கனிமத்திலிருந்து எளிமையாக பொருளாதார ரீதியாக சிக்கனமாக உலோகத்தை பிரித்தெடுக்க முடியும்னா அந்த கனிமம் தான் தாது அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படி பார்க்கும்போது எல்லா வகையான தாதுக்களுமே கனிமங்கள் தான். ஆனால் எல்லா கனிமங்களும் தாதுக்களாக இருக்குமா? கண்டிப்பாக இல்லை. எல்லா கனிமங்களும் தாதுக்கள் அல்ல. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா பாக்சைட், சைனா களி. பாக்சைட், சைனா களி அப்படிங்கிறது 2 எக்ஸாம்பிள் இருக்குது. இது 2ல் அலுமினியத்தின் தாது எதுனா பாக்சைட்டு. அலுமினியத்தை பாக்சைட்லேருந்து மட்டும்தான் பிரிக்க முடியும். அலுமினியத்தை பாக்சைட்லேருந்து மட்டும்தான் பிரிக்க முடியும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எதுலேருந்து பிரித்தெடுக்க முடியுமோ அந்த பாக்சைட் ஆனது தாதுவாக இருக்கும். பாக்சைட் வந்து தாது. ஆனால் கனிமத்துக்கு எக்ஸாம்பிள் பாக்சைட்டும் கனிமம் தான், சைனா களியும் கனிமம் தான். ஸோ கனிமம்னா என்னன்னு பார்த்தோம், தாதுனா என்னன்னு பார்த்தோம், அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து என்ன பாயிண்ட்னா, தாதுவிலிருந்து உலோகத்தினை பிரித்தெடுக்கக்கூடிய முறைகள், உலோகவியல் செயல்முறைகள் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு தாதுக்களை அடர்ப்பித்தல், பண்படா உலோகத்தை பிரித்தெடுத்தல், பண்படா உலோகத்தை தூய்மையாக்கல். 2 மார்க் கொஷினில் கேட்பாங்க. தாதுக்களை அடர்ப்பித்தல், பண்படா உலோகத்தை பிரித்தெடுத்தல், பண்படா உலோகத்தை தூய்மையாக்கல், உலோகத்தை பிரித்தெடுக்கும் முறை அப்படின்னு கேட்பாங்க. இப்போ இதெல்லாம் உலோகம், இதெல்லாம் தாது அது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அலுமினியம் உலோகம் எந்த தாதுலேருந்து பிரிச்செடுக்கலாம் அப்படின்னா பாக்சைட், டயாஸ்போ, கயோலினைட். 1 வேர்டில் கேட்கலாம். இரும்பு ஹெமடைட், மேக்னடைட், சிடரைட், இரும்பு பைரைட், லிமோனைட். அதற்குரிய ஃபார்முலாஸ் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு காப்பர், காப்பர் பைரைட், காப்பர் கிளான்ஸ், குப்ரைட், மேலக்கைட், அசுரைட். இது எல்லாமே காப்பர் தாது. நெக்ஸ்ட்டு துத்தநாகம், ஜிங்க்கு, இஜட்டன் அப்படின்னு சொல்லுவோம். அது ஜிங்க் பிளண்ட் அல்லது ஸ்ப்ளிரேட் அப்படின்னு சொல்லுவோம். கேலமைன், ஜிங்கைட், இது எல்லாமே துத்தநாகம், ஜிங்கோடைய தாது. காரியம், கலீனா, ஆங்கிலசைட், செருசைட், இது எல்லாமே லெட், பிபி, இதோடைய தாது. வெள்ளியம், கேசிட்டரைட், அதாவது வெள்ளியக்கல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வெள்ளி சில்வருக்கு சில்வர் கிளான்ஸ் அல்லது அர்ஜெண்டைட், பைரோர்ஜிரைட், ரூபி சில்வர், குளோரார்ஜிரைட், ஹார்ன் சில்வர் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டிபினைட், ப்ரௌசிடைட், இது எல்லாமே வெள்ளியுடைய தாதுக்கள். இதிலிருந்து ஏதாவது ஒரு 1 வேர்ட் கேட்பாங்க. புக்குக்குள்ளேருந்து எடுக்கிறதா இருந்தாலும் இதுலேருந்து எடுக்கலாம், புக் பேக்கில் 1 வேர்டு வரும். ஸோ இதில் ஒரு 1 வேர்ட் பார்த்துட்டோம், இங்கே ஒரு 2 மார்க் கொஷின் பார்த்துட்டோம். கனிமம் தாது, இங்கே ஒரு 2 மார்க் கொஷின், கம்பல்சரி கொஷின். இந்த இதில் கண்டிப்பாக வரக்கூடிய கொஷின். ஸோ நல்லா படிச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம், தாதுக்களை அடர்ப்பித்தல் எப்படி அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். தாதுக்களை அடர்ப்பித்தல், தாதுக்களை அடர்ப்பித்தல் அப்படிங்கிறது, தாதுக்கள் அப்படின்னா அதோடைய நமக்கு பியூராக இருக்காது. மாசுக்கள், பாறை பொருட்கள், இது எல்லாமே கலந்து தான் இருக்கும். அந்த கலந்து காணப்படக்கூடியது தான் கனிம கழிவு அப்படின்னு சொல்லுவோம். கேங்கு, கனிம கழிவு. எந்த ஒரு பொருளையும் அட்லீஸ்ட் ஒரு பூமிக்கு கீழே விளையக்கூடிய காய்கறியை அப்படியே நம்ம எடுத்து சமைக்க மாட்டோம். அதில் உள்ள மாசுக்களை தண்ணீர் விட்டு கழுவுவோம். அதே மாதிரி தான் பூமிக்கு அடியில் கிடைக்கக்கூடிய இந்த பொருட்களை, உலோகங்களை, தாதுக்களை நல்லா அதில் உள்ள கலந்திருக்கக்கூடிய மாசு, பாறை பொருட்கள், மண் மாசு எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தூய்மைப்படுத்துவோம். அந்த கழிவுகளுக்கு பேர் தான் கனிம கழிவு. மாசுக்கள் அனைத்தும் சேர்ந்து கிடைக்கிறத கனிம கழிவு கேங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எத்தனை வகையான முறையில் நம்ம அடர்ப்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு 2-3 முறைகள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது புவியீர்ப்பு முறை அல்லது ஓடும் நீரில் கழுவுதல். புவியீர்ப்பு முறை அல்லது ஓடும் நீரில் கழுவுதல். இந்த புவியீர்ப்பு முறையில் எப்படி தூய்மைப்படுத்தலாம் அப்படின்னா, ஓடும் நீரில் கழுவுதல் மூலம் புவியீர்ப்பு தன்மையுடைய தாதுவான குறைவான புவியீர்ப்பு தன்மையை பெற்றுள்ள கனிம கழிவுகளிலிருந்து நீக்கப்படுகிறது. அதாவது அதிக புவியீர்ப்பு தன்மையுடைய தாதுவை எடுத்துட்டு தண்ணியில் விட்டோம் அப்படின்னா குறைவான புவியீர்ப்பு தன்மையை பெற்றுள்ள கனிம கழிவிலிருந்து நம்ம நீக்கிறோம். 2 டிஃப்ரென்ஸ். குறைவான கனிம கழிவு
அதாவது புவியீர்ப்பு தன்மை குறைவாக இருக்கும், தாதுக்கு அதிக புவியீர்ப்பு தன்மையாக இருக்கும். இது மாதிரி உள்ளதை நம்ம இந்த முறையில் கழுவலாம். அதாவது எப்படி அப்படின்னா, நன்கு தூள் செய்யப்பட்ட தாதுவானது கிடைத்த தாதுவை நல்ல தூளாக்கிட்டு நல்ல ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கக்கூடிய தண்ணியில் சேர்க்குறோம். அந்த தண்ணியில் சேர்க்கும்போது லேசான கனிம கழிவு ஓடக்கூடிய நீரில் அடித்துட்டு போயிடும். லேசான கனிம கழிவுகள் அனைத்தும் ஓடும் நீரில் அடித்து செல்லப்பட்டு புவியீர்ப்பு முறையில், அதாவது ஓடும் நீரில் கனிம கழிவுகள் கேங் எல்லாமே ஓடிடும். மிச்சது எல்லாமே அப்படியே அந்த ஸ்டாண்டில் தங்கிடும். அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய உலோகம். இந்த முறையில் எதெல்லாம் நம்ம பியூரிஃபை பண்ணலாம் அப்படின்னா, தங்கம் போன்ற தனிம நிலையில் கிடைக்கக்கூடிய தாதுக்கள், ஹேமடைட் வெள்ளியக்கல், முன்னாடி பார்த்தோம் ஹேமடைட் வெள்ளியக்கல், அந்த ஹேமடைட் வெள்ளியக்கல் போன்ற ஆக்சைடு தாதுக்கள் தான் மெயின். ஆக்சைடு தாதுக்களையும் தங்கம் போன்ற தனிம நிலையில் கிடைக்கக்கூடிய தாதுக்கள் இதன் மூலம் அடர்ப்பிக்க பொதுவாக இந்த பயன்படுத்தப்படுகிறது. ஸோ புவியீர்ப்பு முறையில் எதெல்லாம் நம்ம தூய்மைப்படுத்துகிறோம் அடர்ப்பிக்கிறோம் அப்படின்னா, ஆக்சைடு தாதுக்கள், எக்ஸாம்பிள் ஹேமடைட் வெள்ளியக்கல். இந்த ஆக்சைடு தாதுவையும் தங்கம் போன்ற தனிம நிலையில் இருக்கக்கூடிய அந்த தாதுக்களையும் புவியீர்ப்பு முறையின் மூலமாக நம்ம அடர்ப்பிக்கும் பொழுது நமக்கு தேவையான உலோகம் தூய்மை நிலையில் கிடைக்கும். அதாவது புவியீர்ப்பு தன்மை அதிகமாக இருக்கும், புவியீர்ப்பு தன்மை குறைவாக உள்ள கனிம கழிவுகளை ஓடும் நீரில் அடித்து செல்லப்பட்டு நமக்கு தேவையான எல்லாமே ஸ்டாண்டில் நின்றுக்கிறோம். இதுதான் புவியீர்ப்பு முறை அல்லது ஓடும் நீரில் கழுவுதல் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு நுரை மிதப்பு முறை. ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின், அடிக்கடி கேட்கக்கூடியது. இதில் எதை தூய்மைப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். கலீனா, லெட் சல்ஃபைட், ஜிங்க் பிளண்ட், ஜிங்க் சல்ஃபைட், இது போன்ற சல்ஃபைடு தாதுக்கள். மேலே பார்த்தது ஆக்சைடு தாதுக்கள், இப்போ பார்க்க போகிறது சல்ஃபைடு தாதுக்களை அடர்ப்பிக்க இந்த முறை பயன்படுத்தப்படுகிறது. இந்த முறையில் எப்படியெல்லாம் பிரிக்கிறாங்க, செயல்முறை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, நன்கு தூள் செய்யப்பட்ட தாது நீரில் மூழ்கச் செய்யப்படுகிறது. நல்லா தூளாக்கிட்டு அந்த தாதுவை ஒரு தொட்டியில் நீர் எடுத்துட்டு அதுக்குள்ளே மூழ்கச் செய்கிறோம். அதுக்குள்ளே மூழ்கச் செஞ்சுட்டு அதோட என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, பைன் எண்ணெய், யூக்கலிப்டஸ் எண்ணெய், பைன் எண்ணெய், யூக்கலிப்டஸ் எண்ணெய் சேர்க்குறோம். ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா, அது ரெண்டுமே நுரை உருவாக்கக்கூடிய காரணி. அது ரெண்டையும் நம்ம நன்கு தூள் செய்யப்பட்ட தாதுவை நீரில் முக்கிட்டு அது கூட மிக்ஸ் பண்ணிடுறோம். நம்ம துணி துவைக்கும் போது வாஷிங் பவுடரை, அதாவது சோப் பவுடரை போட்டுட்டு தண்ணி விட்டு கையை வச்சு நல்லா அப்படி கலக்கும்போது நமக்கு மேல் பகுதியில் நல்ல நுரை கிளம்பி வருது. அதே மாதிரி தான் இதுலேயும் அந்த நன்கு தூள் செய்யப்பட்ட தாதுவை நீரில் போட்டுட்டு அதோட அந்த பைன் எண்ணெயும் யூக்கலிப்டஸ் எண்ணெயும் அது நுரை உருவாக்கக்கூடிய காரணி வச்சுட்டு இந்த கலக்கி வச்சு இப்படியே ரொட்டேட் பண்ணி நல்லா கலக்கும் பொழுது நல்ல நுரையெல்லாம் மேலே பொங்கி வந்துட்டுருக்கு. இந்த நுரையில் தான் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, சேகரிப்பானாக செயல்படும் ஈத்தைல் சாந்தேட் இதில் சேர்க்க போகிறோம். சேகரிப்பானாக சோடியம் ஈத்தைல் சாந்தேட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, நன்கு தூள் செய்யப்பட்ட நீரில் மூழ்க செய்யப்பட போகிறோம் தாதுவை. செகண்ட் பாயிண்ட்டு, பைன் எண்ணெய், யூக்கலிப்டஸ் எண்ணெய் அதோட சேர்க்குறோம். அடுத்து சேகரிப்பானாக சோடியம் ஈத்தைல் சாந்தேட் சிறிதளவு சேர்க்கப்படுகிறது. இந்த கலவையில் காற்று செலுத்துகிற அந்த கலவையின் வழியாக காற்று செலுத்தும் பொழுது நல்ல நுரை பொங்குது. அந்த நுரை பொங்குறதுல நம்ம சல்ஃபைடு தாது எல்லாமே ஒட்டிக்கிட்டு வந்துடுது. நுரை பொங்கி மேலே வரதில் நம்ம சல்ஃபைடு தாது எல்லாமே ஒட்டிக்கிட்டு மேலே வந்துடுது. அதிலிருந்து நம்ம பிரித்து எடுக்கலாம். அந்த நுரையெல்லாம் மேற்பரப்பு அடைஞ்சிருது. மேற்பரப்பில் இருக்க நுரையை எடுத்து நல்லா ட்ரை பண்ணி அதிலிருந்து தாதுவை நம்ம பிரித்து எடுக்கலாம். நீரில் நனையும் கனிம கழிவுகள் அடிப்படை. இந்த நீரில் கனிம கழிவுகள் கேங் அப்படிங்கிறது இந்த தண்ணியில் அடிப்பகுதியிலே தங்கிறது. நமக்கு தேவையான தாது மேலே வந்துடுது. இதுதான் நுரை மிதப்பு முறையில் உள்ள அந்த பாயிண்ட்ஸு, ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பிரித்தெடுக்கக்கூடிய சல்ஃபைடு தாதுவானது மற்ற சல்ஃபைடு தாதுக்களை வச்சிருந்துச்சு அப்படின்னா
வெறும் சல்ஃபைடு தாது மட்டும் மாசு கலந்துருந்துச்சுன்னா நம்ம கனிம கழிவுகளை நீக்கிட்டு சல்ஃபைடு தாதுவை மேலே எடுத்துரும். சப்போஸ் அந்த சல்ஃபைடு தாதுல இன்னொரு சல்ஃபைடு தாது மாசு கலந்துருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி பிரிச்செடுக்கலாம் அப்படின்னா சோடியம் சயனைடு, சோடியம் கார்பனேட், அந்த மாதிரி குறைக்கும் காரணிகள், சோடியம் சயனைட், சோடியம் கார்பனேட் போன்ற குறைக்கும் காரணிகளை பயன்படுத்தி பிற உலோக சல்ஃபைடுகளை எண்ணெயில் நனைந்து நுரைத்து வருவதை தடுக்கலாம். நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் மேலே வர்ற மாதிரி நம்ம செட் பண்ணிடலாம். எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுக்க போகிறோன்னா ஜிங்க் சல்ஃபைடு. ஜிங்க் சல்ஃபைடு போன்ற மாசுக்கள் கலினாவில் இருந்துச்சுன்னா, ஜிங்க் சல்ஃபைடு நம்ம பிரித்தெடுக்கக்கூடிய லெட் சல்ஃபைடில் இருந்துச்சு அப்படின்னா குறைக்கும் காரணியான சோடியம் சயனைடை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த சோடியம் சயனைடோட ஜிங்க் சல்ஃபைடு ரியாக்ட் பண்ணி அது ஒரு அணைவு சேர்மத்தை கொடுக்கிறது. சோடியம் ஜிங்க் சயனைடு அப்படிங்கிற ஒரு அணைவு சேர்மத்தை கொடுத்துருது. ஜிங்க் சல்ஃபைடின் புறப்பரப்பில் ஏற்படுத்துவதால் நுரைக்கும் தன்மை குறைக்கப்படுகிறது. இதன் மூலமாக நமக்கு தேவையான கலீனாவை மட்டுமே பிரித்தெடுக்கலாம். இது அணைவு சேர்மமாக கன்வெர்ட் ஆகிறது. இதுதான் நுரை மிதப்பு முறை. 2 முறை பார்த்துட்டோம், புவியீர்ப்பு முறை, நுரை மிதப்பு முறை. தேர்டு கொஷின் என்ன முறையில் அடர்ப்பிக்கலாம் அப்படின்னா வேதி கழுவுதல். வேதி கழுவுதலில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வேதி கழுவுதல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். தகுந்த கரைப்பானில் ஒரு தாதுவின் கரையும் தன்மை நீர் கரைசலில் அதன் வேதி வினைபுரியும் தன்மை அடிப்படையில் கரையும் தன்மை அதன் வேதி வினைபுரியும் தன்மை கரைப்பான் உள்ள தாதுவுடைய கரையும் தன்மை மற்றும் வேதி வினையின் தன்மை வேதி வினைபுரியும் தன்மை இதை அடிப்படையாக வச்சு தான் இந்த முறை அமைஞ்சிருக்குது. இந்த முறையில் எப்படி நடக்குது அப்படின்னா நன்கு தூள் செய்யப்பட்ட தாதுவானது தகுந்த கரைப்பானில் கரைக்கப்படுகிறது. நல்ல தூளாக்கி என்ன கரைப்பான் அதுக்கு ஆப்டாக இருக்கோ அந்த கரைப்பானில் கரைக்கப்படும் பொழுது தாதுவில் காணப்படும் உலோகமானது, அந்த தாதுவில் ஆல்ரெடி உலோகம் இருக்குது, அந்த உலோகமானது கரையும் உப்பாக அணைவு சேர்மமாக மாறுது. உலோகமானது கரையும் உப்பாகவோ அல்லது அணைவு சேர்மமாக மாற்றப்பட்டு அதே நேரத்தில் கனிம கழிவு கேங் அப்படிங்கிறது கரையாமல் கரைசல்லையே தங்கிறது. இதை தான் வேதி கழுவுதல்னு சொல்கிறோம். தகுந்த கரைப்பான் எடுத்துக்கிறோம், நன்கு தூள் செய்யப்பட்ட தாது எடுத்துக்கிறோம், நல்லா மிக்ஸ் பண்ணும் பொழுது தேவையில்லாத கனிம கழிவுகள் அடியில் தங்கிறது. தேவையானது அதோடைய உப்பாகவோ அல்லது அணைவு சேர்மமாகவோ நமக்கு கன்வெர்ட் ஆகி கிடைக்குது. அதிலிருந்து நமக்கு தேவையான உலோகத்தை செப்பரேட் பண்ணிடலாம். இதுதான் வேதி கழுவுதலுடைய அடிப்படை தத்துவம். இப்போது சயனைடு வேதி கழுவுதல் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். சயனைடுனா என்னன்னு தெரியும், CN. சயனைடு வேதி கழுவுதல் எப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் சயனைடு வேதி கழுவுதல் தங்கத்தாதுவை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறோம். தங்கத்தாதுவை அடர்ப்பித்தலை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தங்கத்தின் நன்கு தூள் செய்யப்பட்ட தாது எப்படினாலும் நன்கு தூள் செய்யப்பட்ட தாதுவை நல்ல கரைப்பானில் கரைக்க போகிறோம். அதுதான் அடிப்படை தத்துவம், பிரின்சிபல். அதே மாதிரி தங்கத்தின் நன்கு தூள் செய்யப்பட்ட தாதுவானது எதோட கரைக்க போகிறோன்னா சோடியம் சயனைடு, நீர்த்த சோடியம் சயனைடு கரைசலோடு சேர்த்து நல்ல காற்றை செலுத்தி சோடியம் சயனைடு செலுத்தி அதில் காற்றை செலுத்தும் பொழுது நல்லா வேதி கழுவப்படுகிறது. எப்படிங்கிறது பார்க்கலாம். தங்கமானது கரையக்கூடிய நமக்கு தேவையானது கரையக்கூடிய அணைவு சேர்மமாகவோ உப்பாகவோ மாறும். தேவையில்லாதது தண்ணியில் அடியில் தங்கிருதுன்னு சொன்னோம். அதே மாதிரி தான் தங்கமானது சயனைடு அணைவாக மாறுகிறது. அலுமினோ சிலிக்கேட்டு கனிம கழிவு கரையாமல் அடியிலேயே தங்கிருது. இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோன்னா கோல்டு ஆரேட், ஏயுங்கிறது கோல்டு, சயனைடு அதாவது சோடியம் சயனைடு அயனி ஸ்டேஜில் போட்டிருக்காங்க. சயனைடு அயான் காற்று ஆக்சிஜன் அதோட சேர்த்து நீர்த்த அப்படின்னா அதில் கண்டிப்பாக நீர் இருக்குது. ஸோ நீர் இது எல்லாம் சேர்ந்து ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு தேவையான அந்த தாதுவானது சயனைடு அணைவாக மாறுகிறது. தங்கம் இங்கே சயனைடு அது சுற்றி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டிருக்குது அணைவு சேர்மம். இதை பற்றின நல்ல டீட்டெயில்டாக 6வது பாடத்தில் பார்க்கலாம். ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டாவே அது அணைவு சேர்மம் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ தங்கம் சயனைடு அணைவாக மாறுகிறது. இது காரம் வெளுப்பு. சரி, இதிலிருந்து எப்படி தங்கத்தை நம்ம பிரிச்செடுக்கலாம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப் இருக்குது.
ஆக்சிஜன் நீக்கப்பட்ட கழுவிய கரைசலை இந்த கரைசலை துத்தநாகத்துடன் வினைப்படுத்தும் பொழுது தங்கம் கிடைக்கிறது. இந்த செயல்முறை நிலைக்கு ஒடுக்கி வீழ்படிவாக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இம்பார்ட்டண்டான 2 மார்க் கொஷின் இருக்குது. சிமெண்டேஷன் என்றால் என்னன்னு கேட்பாங்க. ஒடுக்கி வீழ்படிவாக்கல் என்றால் என்ன? சிமெண்டேஷன், ஒடுக்கி வீழ்படிவாக்கல் என்றால் என்ன? இதை எப்படி ரியாக்ட் பண்ண போகிறோம்? ஜிங்கை இந்த சயனைடு அணைவோட சேர்க்கும் பொழுது நமக்கு ஜிங்க் சயனைடு அணைவாக வெளியே போயிடுது. நமக்கு தேவையான தங்கம் தனியாக செப்பரேட் பண்ணி கிடைக்குது. இதுதான் சயனைடு வேதி கழுவுதல். ஸோ சயனைடு வேதி கழுவுதலை நம்ம எதை பிரித்தெடுக்கிறோம் அப்படின்னா தங்கத்தை பிரித்தெடுக்க பயன்படுத்தக்கூடியது சயனைடு வேதி கழுவுதல். செகண்ட் வேதி கழுவுதல் அமோனியா வேதி கழுவுதல். இதில் எதெல்லாம் பிரிச்செடுக்க போகிறோம் அப்படின்னா நிக்கல், காப்பர், கோபால்ட். நிக்கல் எண்ணெய், காப்பர் Cu, கோபால்ட் Cu. இந்த தனிமங்களை கொண்டுள்ள தாதுவை, இந்த தனிமத்தோடைய தாதுவை தூளாக்கி அதை நீர்ம அமோனியாவுடன் தான் தகுந்த கரைசல். நீர்ம அமோனியா வேதிக்கல்னா அமோனியா போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீர்ம அமோனியாவுடன்னா நீர் கலந்த அமோனியாவுடன் தகுந்த அழுத்தத்தில் வினைப்படுத்தும் பொழுது அமோனியாவானது மேற்கொண்டுள்ள உலோகங்களை மட்டும், இந்த உலோகத்தை மட்டும் கரையக்கூடிய அணைவு சேர்மமாக மாற்றுது. நமக்கு தேவையானது கரையும் உப்பாவோ கரையும் அணைவு சேர்மமாவோ மாறிடும். தேவையில்லாத கனிம கழிவுகள் அடியில் தங்கிரும்னு சொல்லிட்டோம். ஸோ அந்த கரையும் அணைவு சேர்மமாக நிக்கல் ஹெக்ஸா அமைன் நிக்கலேட்டாகவும், காப்பர் டெட்ரா அமைன் குப்ரேட்டாகவும், கோபால்ட் பென்டா அமைன் அக்குவா கோபால்டேட்டாகவும் அணைவு சேர்மங்களாக கரையும் அணைவு சேர்மமாக மாறுகிறது. இதனால் தாதுவிலிருந்து உலோகங்கள் கழுவி நீக்கப்படுகிறது. இந்த தாதுவிலிருந்து உலோகத்தை நீக்கி கழுவுறாங்க. இரும்பு ஆக்சைடு, இதுதான் கனிம கழிவு. இரும்பு ஆக்சைடு அல்லது ஹைட்ராக்சைடு, அலுமினோ சிலிக்கேட் ஆகிய கனிம கழிவுகள் கரையாமல் தங்கிவிடுது. இதில் இருக்கக்கூடிய கனிம கழிவுனா இரும்பு ஆக்சைடு அல்லது ஹைட்ராக்சைடு, அலுமினோ சிலிக்கேட், இந்த எல்லா கேங்கும் கரையாமல் அடியிலே தங்கிடுது. இதுதான் அம்மோனியா வேதி கழுவுதல். அடுத்து ஒரு வேதி கழுவுதல் இருக்குது, கார வேதி கழுவுதல். காரம்னாவே தெரியும், ஹைட்ராக்சைடு. இந்த முறையில் என்ன பண்ண போகிறாங்கன்னா நீர்ம காரங்களுடன் நீர் இருக்கும், அதோடைய ஹைட்ராக்சைடு இருக்கும், அதோடைய சேரும்போது கரையும் அணைவு சேர்மம் உருவாகுது. வேதி கழுவுனாவே கரையும் உப்பாகவோ கரையும் அணைவு சேர்மமோ மாறும் தேவையான தாது. தேவையில்லாத கனிம கழிவுகள் அடியில் தங்கிறது. ஸோ கார வேதி கழுவுதில் எது எதோட ரியாக்ட் பண்ணி என்ன அணைவு சேர்மம் உருவாகுது அப்படின்னு பார்க்கலாம். எடுத்துக்காட்டாக என்ன எடுத்துக்கலாம், அலுமினியத்தோட தாது என்னன்னு நமக்கு தெரியும், பாக்சைட். அலுமினியத்தின் தாதுவான பாக்சைட், இந்த பாக்சைட்டை எதோட கறக்க போகிறாங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு அல்லது சோடியம் கார்பனேட் காரம், இந்த கார கரைசலோட சேர்த்து என்ன சேர்க்க போகிறாங்கன்னா அட்மாஸ்பரிக் அழுத்தம் 35 அட்மாஸ்பரிக் அழுத்தத்தில் 470 to 520 கெல்வின் வெப்பநிலையில் நல்லா ஹீட் பண்ணும் பொழுது நமக்கு கரையும் தன்மை உடைய சோடியம் மெட்டா அலுமினேட் உருவாகிறது. கரையும் தன்மையுடைய சோடியம் மெட்டா அலுமினேட் நமக்கு உப்பாவும் கிடைக்கலாம், அணைவு சேர்மமும் கிடைக்கலாம். இங்கே உப்பு இல்லாமல் அணைவு சேர்மம் கிடைக்குது. சோடியம் மெட்டா அலுமினேட் அப்படிங்கிற அணைவு சேர்மம் கிடைக்குது, கரையும் தன்மையுடையது. இந்த மாசானது இரும்பு ஆக்சைடு, டைட்டேனியம் ஆக்சைடான மாசு அடியிலேயே தங்கிறது. எப்படி எக்ஸாம்பிள் அந்த ஃபார்முலாஸ் பார்த்துடலாம். அலுமினியம் ட்ரைஆக்சைடு, இதுதான் அலுமினியத்தின் தாது பாக்சைட்டுடைய ஃபார்முலா. இதை நீர்த்த சோடியம் ஹைட்ராக்சைடு கார கரைசலோடு சேர்த்து வினைப்படுத்தும் பொழுது நமக்கு அணைவு சேர்மம் கிடைக்குது. சோடியம் மெட்டா அலுமினேட் அப்படிங்கிற அணைவு சேர்மம் கிடைக்கிறது. இந்த அணைவு சேர்மத்திலிருந்து எப்படி நமக்கு தேவையான அலுமினியத்தை பிரித்தெடுக்கலாம் அப்படின்னா, இது ஒரு சூடான கரைசல், நம்ம ஹீட்டு கொடுக்குறோம், அட்மாஸ்பரிக் அழுத்தம் கொடுக்குறோம். ஸோ கரைசல் அந்த அணைவு சேர்மம் ஹீட்டாக இருக்கும். இந்த கரைசலை நல்லா வடிகட்டிட்டு குளிர்விச்சுட்டு நல்லா நீர்க்க செய்கிறாங்க.
அந்த நீர்க்க செஞ்சப்பட்ட கரைசலோட என்ன சேர்க்குறாங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வாயுவை நல்லா உட்செலுத்தும் பொழுது அது எல்லாமே நடுநிலையாக்கப்படுது. நடுநிலையாக்கப்பட்டு நமக்கு தேவையான அலுமினேட் அதாவது பாக்சைட் வீழ்படிவு உருவாகுது. பாக்சைட் வீழ்படிவு உருவாகிறது நீர்த்த. ஸோ இந்த சோடியம் மெட்டா அலுமினேட்டை எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை உட்செலுத்தும் பொழுது அலுமினேட் வித் வாட்டர் ஹைட்ரேட்டு கிடைக்குது. சோடியம் பைகார்பனேட் பை ப்ராடக்டாக கிடைக்குது. இதை மறுபடியும் வடிகட்டி 1670 கெல்வினில் நல்லா ஹீட் பண்ணும் பொழுது நமக்கு தேவையான அலுமினா Al2O3 அப்படிங்கிறது கிடைக்கிது. இதை அலுமினியத்தின் தாதுவை பிரிச்செடுக்கிற முறை தான் கார வேதி கழுவுதல். அடுத்தது அமில வேதி கழுவுதல். ஜிங்க் சல்ஃபைடு, லெட் சல்ஃபைடு போன்ற சல்ஃபைடு தாதுக்கள் நுரை மிதப்பு முறையிலும் சல்ஃபைடு தாதுக்களை தான் நம்ம அடர்ப்பித்தோம். இதுலேயும் அதே மாதிரி சல்ஃபைடு தாதுக்களை சூடான நீர்ம கந்தக அமிலம் சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4 கந்தக அமிலத்துடன் வினைப்படுத்தும் பொழுது நமக்கு இந்த சல்ஃபைடு தாதுக்கள் கழுவி வெளியேற்றப்படுகிறது. ஜிங்க் சல்ஃபேட்டாக மாறுது. கரையாத சல்ஃபைடு தாதுவானது கரையும் சல்ஃபேட்டாகவும் உலோக சல்ஃபராகவும் மாற்றம் அடையுது. இதுதான் வேதி கழுவுதல். ஸோ வேதி கழுவு பேசிக் பிரின்சிபிள் அப்படின்னா தூய்மையான உலோகம் நன்கு தூள் செய்யப்பட்ட தாதுவை நல்ல தகுந்த கரைப்பானில் கரைக்கும் பொழுது நமக்கு தேவையானது கரையும் உப்பாகவோ அணைவு சேர்மமாகவோ நமக்கு கிடைக்கிது. அடுத்தது கரையாத மாசுகள் எல்லாமே அடியிலே தங்கிடுது. இதுதான் வேதிக்கழுவோட பேசிக் பிரின்சிபிள். 3 வேதிக்கழுவல் பார்த்துருக்கோம். சயனைடு வேதி கழுவுதலில் தங்கத்தை பிரித்து எடுக்கிறாங்க. அம்மோனியா வேதி கழுவுதலில் நிக்கல், காப்பர், கோபால்ட் அதை பிரித்து எடுக்கிறோம். கார வேதி கழுவுதலில் அலுமினா அப்படிங்கிறத பிரித்து எடுக்கிறோம். அமில வேதி கழுவுதல் சல்ஃபைட் தாதுக்களை பிரித்து எடுக்கிறோம். ஸோ இது வேதி கழுவுதல் முறை. அடுத்தது காந்த பிரிப்பு முறை. இதிலே நம்ம பார்த்தது தாதுக்களை அடர்ப்பித்தல்ல நீரில் ஓடும் நீரில் கழுவுதல், நுரை மிதப்பு முறை, வேதி கழுவுதல், அடுத்து காந்த பிரிப்பு முறை. 4 முறையில் அடர்ப்பிக்கிறோம். காந்த பிரிப்பு முறைனா என்ன, எப்படி இதில் அடர்ப்பிக்கலாம் அப்படின்னா ஃபெர்ரோ காந்த தன்மையுடைய தாதுக்களை, அதாவது ஃபெரோ காந்தத்தன்மை உடைய தாதுக்கள் சிலது இருக்கும். அந்த தாதுக்களை அடர்ப்பிக்க இந்த முறை பயன்படுகிறது. இதில் தாதுனா அதில் மாசு கலந்துருக்கும். அது 2ல் ஏதாவது ஒன்று காந்தத்தன்மையாக இருக்கணும். ஒன்று தாது காந்தத்தன்மையாக இருக்கணும், அல்லது மாசு அதில் கலந்துருக்கக்கூடிய மாசு காந்தத்தன்மையாக இருக்கணும். அப்படிப்பட்ட தாதுவை அடர்ப்பிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய முறை தான் காந்த பிரிப்பு முறை அப்படின்னு சொல்லுவோம். தாது மற்றும் மாசுக்களின் காந்த பண்புகளில் காணப்படும் வேறுபாட்டினை அடிப்படையாக கொண்டது. அதாவது தாதுவில் இருக்கலாம் அல்லது மாசில் இருக்கலாம். ஏதாவது ஒன்றில் காந்த பண்பு இருந்தால் மட்டும்தான் இந்த முறையை பயன்படுத்தி நம்மளால் பிரித்தெடுக்க முடியும். எடுத்துக்காட்டாக போட்டிருக்காங்க வுல்ஃப்ரமைட் மாசு. மாசோட பேர் வுல்ஃப்ரமைட். தாது வெள்ளியக்கல். இதிலேருந்து எப்படி பிரிச்செடுக்கலாம்? மாசு வுல்ஃப்ரமைட் அப்படிங்கிறது காந்தத்தன்மை உடையது. வுல்ஃப்ரமைட் மாசு காந்தத்தன்மையோடு இருக்குது. அதே மாதிரி அதில் கலந்திருக்கக்கூடிய அந்த வெள்ளியக்கல் குரோமைட், பைருலசைட் காந்த பண்புடைய தாதுக்களை காந்த பண்பற்ற மான்வகை மாசுகளிலிருந்தும் பிரித்தெடுக்கலாம். வுல்ஃப்ரமைட் மாசு காந்தத்தன்மையாக இருக்குது. அதோடு இருக்கக்கூடிய வெள்ளியக்கல் காந்தத்தன்மையற்றது. இதே மாதிரி அப்படியே உல்டாவா குரோமைட், பைருலசைட் இது காந்த பண்புடையதாக இருக்குது. இதில் கலந்திருக்கக்கூடிய மாசு காந்த பண்பற்றதாக இருக்குது. ஸோ இது மாதிரி உள்ள தாதுவை பிரித்தெடுக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய முறை தான் காந்த பிரிப்பு முறை. இந்த காந்த பிரிப்பு முறையில் எப்படி இருக்குது அது ஸ்ட்ரக்சர் வச்சு பார்த்து சொல்லிடலாம். படத்தில் 2 சுழலக்கூடிய சக்கரத்தை ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க 2 முனையில். இந்த 2 சுழலக்கூடிய சக்கரமும் ஒரு பட்டையினால் இணைச்சிருக்கிறாங்க. ஒரு சுழலும் சக்கரம் காந்த சக்கரமாகவும் இன்னொரு சுழலும் சக்கரம் காந்தத்தன்மை அற்றதாகவும் இருக்குது. இதுக்கு மேலே நன்கு தூள் செய்யப்பட்ட தாதுவை நம்ம கொட்டும் பொழுது நல்லா ரொட்டேட் பண்ணிகிட்ருக்கும் பொழுது இது எல்லாமே காந்தத்தன்மை இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டுக்கு பக்கத்தில் விழக்கூடியது காந்தத்தால் ஈர்க்கக்கூடிய காந்தத்தன்மை உடைய தாது எல்லாம் இதில் விழுந்துருது. அடுத்த பாக்ஸு கொஞ்சம் காந்தத்தன்மை அற்ற தாது கொஞ்சம் தூரமாக விழுந்துருது. ஸோ காந்தத்தன்மை உடைய தாதுவையும் காந்தத்தன்மையற்ற தாதுவும் அதில் கலந்திருக்கக்கூடிய காந்தத்தன்மையுடையதாகவோ காந்தத்தன்மை அற்ற மாசுக்களையும் பிரித்தெடுப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய முறை தான்
காந்த பிரிப்பு முறை. ஸோ 4 விதமான அடர்ப்பித்தல் முறை பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் இது வரைக்கும் போதும். நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஒன் கிளான்ஸ் பார்த்துலாம் என்னென்ன பார்த்தோங்கிறது. உலோகம்னா என்னன்னு பார்த்தோம், அது எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தோம். தனிம நிலையிலாகவும் இருக்கும், சேர்ம நிலையிலும் இருக்கும். தனிம நிலையில் இருக்கக்கூடியது குறைவான வேதித்திறன் உடையது, சேர்ம நிலையில் இருக்கக்கூடியது அதிக வினைத்திறன் உடையது. ஸோ கனிமம் தாதுனா என்ன? கனிமம்னா சேர்ம நிலையிலும் இருக்கும், தனித்த நிலையும் இருக்கக்கூடிய உலோகம் தான் கனிமம். அதிக பர்சன்டேஜ் உள்ள உலோகத்தை கொண்டுள்ள கனிமங்களிலிருந்து பிரிக்கக்கூடிய அந்த உலோகம்தான் தாதுன்னு சொல்கிறோம். ஸோ எல்லா வகையான தாதுக்களும் கனிமங்கள், எல்லா வகையான கனிமங்களும் தாதுக்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அடுத்து உலோகவியல் செயல்முறை எதெல்லாம் பிரித்தெடுக்கலாம் அடர்ப்பித்தல் முறையில்? பண்படா உலோகத்தை பிரித்தெடுத்தல், பண்படா உலோகத்தை தூய்மையாக்கல். நம்ம இந்த 2 இதையும் இன்னும் பார்க்கல. தாதுக்களை அடர்ப்பித்தல் மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். தாதுக்களை அடர்ப்பித்தல் அதில் 4 முறை பார்த்தோம். புவியீர்ப்பு முறை அடர்ப்பிக்கல், அதில் உள்ள மாசுக்களை கழுவுறதுலாம் அடர்ப்பிக்கல். புவியீர்ப்பு முறையில் எப்படி ஓடும் நீரில் நல்ல தூளாக செய்யப்பட்டது ஓடும் பொழுது தேவையான எல்லாம் அடியில் தங்கியது, தேவையற்ற எல்லாமே ஓடும் நீரில் ஓடிடுது. ஆக்சைடு தாதுக்களை அடர்ப்பிக்க இது பயன்படுது. அடுத்து நுரை மிதப்பு முறையில் சல்ஃபைடு தாதுக்களை அடர்ப்பிக்க இது பயன்படுதுன்னு பார்த்தோம். அடுத்து வேதி கழுவுதலில் பேசிக் பிரின்சிபிள் நிறைய டைம் சொல்லிட்டேன். சயனைடு வேதிக்கல்லில் தங்கத்தை அடர்ப்பிக்க அடுத்தது அமோனியா வேதிக்கல்லில் நிக்கல், காப்பர், கோபால்ட் ஆகிய தனிமங்களை கொண்டுள்ள தாதுவை அடர்ப்பிக்க பயன்படுது. கார வேதி கழுவுதலை அலுமினாவை பிரித்தெடுக்கிறோம். அமில வேதி கழுவுதல் சல்ஃபைடு தாதுக்களை பிரித்தெடுக்க பயன்படுது. அதே மாதிரி காந்த பிரிப்பு முறை. காந்த பிரிப்பு முறை காந்த பண்புடைய தாதுவை பிரித்தெடுப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய முறை தான் காந்த பிரிப்பு முறை. ஸோ இது வரைக்கும் இன்னைக்கு பாடம் போதும். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். இது வரைக்கும் நல்லா படிச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்லா ஷேர் பண்ணி அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வீடியோவை சென்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களுக்கு வரணும் அப்படின்னா, நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்மா.